Hi everyone, welcome back to our channel Venice Multi Idea. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கோகனட் குக்கீஸ் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுனா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான டவுட்டை கிளியர் பண்றேன். சரி ஓகே, இப்போ எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு clean bowlல பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்துட்டு 60 கிராம் வந்துட்டு நான் பட்டர் எடுத்துக்கிறேன். பட்டர் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து blend பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து குக்கீயும் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நீங்க என்ன பேக்கிங்ல நீங்க பண்றீங்க, எந்த ரெசிபி பண்ணாலுமே நீங்க பட்டர் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு செட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 1/2 an hour பக்கம் வெளியில எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேக் வந்து பாத்தீங்கன்னா நான் விஸ்க் தான் யூஸ் பண்ணிருக்கேன். பீட்டர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்க்லயே தான் செய்து காட்றேன். விஸ்க், ஸ்பாச்சுலா இது ரெண்டையுமே வச்சு மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணி காட்றேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுகருக்கு பதிலா ஐசிங் சுகர் சேர்க்க போறோம். நீங்க சுகர் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் இதே அளவுகளோட நீங்க சேர்த்திக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐசிங் சுகர் தான் சேர்க்க போறேன். நீங்க சுகர் எடுக்கறீங்கனாலும் நான் இப்ப ஐசிங் சுகர் வந்து என்ன அளவுல சேர்க்கறனோ அதே அளவு வந்து நீங்க வந்து சுகர் சேர்த்திக்கலாம். சுகர்மே பாத்தீங்கன்னா பவுடர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஐசிங் சுகர் வந்து கரெக்ட்டா 100 கிராம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஐசிங் சுகருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லங்க. ஐசிங் சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா corn flour சேர்த்திருக்கோம். சோ அதுதான் நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிலாம் இல்லாம நல்லா mix பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு விஸ்க் வச்சு பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படினா பீட்டர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சைடுல எல்லாம் இருக்குறது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நானும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கசகசன்னு தான் பண்ணுவேன். அதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணும்போது அது நீட்டா பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அப்படி தான் இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஆயிரும். இப்போ கரெக்ட்டா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். பட்டர் குக்கீஸ்க்கு என்ன எசன்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் ஃப்ளேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அத டாமினேட் பண்ற அளவுக்கு நீங்க எசன்ஸ் சேர்த்திர கூடாது. நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெனிலா எசன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் எசன்ஸோ இல்ல ரோஸ் எசன்ஸ் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்க அத சேர்த்திக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கோகனட் ஃப்ளேவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா நம்ம செய்யிறது வந்து கோகனட் பிஸ்கட் இல்லையா? சோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 1 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெசிகேட்டட் கோகனட் நான் வந்து எடுத்துர்க்கேன். நீங்க நார்மல் கோகனட் எடுக்கறீங்க அப்படினா நல்லா துருவிட்டு ட்ரையான பாத்திரத்துல போட்டு நல்லா டீரோஸ்ட் பண்ணிட்டு நீங்க அத வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபேன்ல காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சு. அதனால நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட்டா 1 கப் அளவு நான் எடுத்துர்க்கேன். நான் கொடுத்திருக்க மெஷர்மென்ட்ல நீங்க அப்படியே பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான குக்கீஸ் வரும். இப்போ பாத்தீங்கன்னா மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாமே நான் mix பண்ணி சலிச்சு வச்சிருக்கேன். சோ அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மைதா வந்து 120 கிராம், பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், சால்ட் வந்து 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ஜலிச்சு நான் எடுத்து வச்சிருந்தேன். குட்டீஸ் வந்துட்டு நானும் பண்றேன் அப்படினாரு. சோ அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு. அதுக்கு அப்புறம் குட்டீஸ்க்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிரும்.
இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மிக்ஸ் கொடுக்கறதுக்கு, கை வலிக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழுத்தி அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்திக்க போகிறோம். உங்கள்கிட்ட கோகோனட் பவுடர் மில்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரா மில்க்கு தான், நம்ம பசும்பால் இருக்குது இல்லையா, பச்சை பால் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு சேர்த்திக்கிறேன். இது ஆர்டர்லாம் நமக்கு இல்லை, நம்ம வீட்டுக்கு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஓகே, இந்த அளவுக்கு மிக்ஸிங் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பால் சேர்த்திக்கலாம். பால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி டோ பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் பேட்டரை. நல்லா ஓவரால் மிக்ஸிங் கொடுத்துட்டு நம்ம கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் வந்து சும்மா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா எக்லெஸ் குக்கீஸ் தான் பண்ணுறோம். எக்லேயும் பண்ணலாம். நான் வந்து எக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது, சேம் அதே டேஸ்ட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், நம்ம ஊற்றின பால் வந்துட்டு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு அதிகமான குக்கீஸ் வேணும், கரெக்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு 25லேருந்து 26 குக்கீஸ் கிடச்சிது. உங்களுக்கு அதிகமாக குக்கீஸ் வேணும், நான் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் டபுள் ட்ரிபிள் ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியில் வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை வந்து கிளிங் ரேப் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் சீக்கிரமே செய்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் குக்கீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் உருட்டி அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கி கட்டரை வச்சு தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணும்போது ஈவனாக ஒரே மாதிரி வரும். நீங்கள் இதே வந்து கைகளில் எடுத்து பண்ணும்போது ஓரளவு கரெக்டாக தான் வரும். ஏன்னா ஒரு சில நேரம் வந்து ஒரு சில குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக வெந்துடும், ஒரு சில குக்கீஸ் வந்து வேகாமல் உள்ளே கொஞ்சம் லைட்டாக மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இந்த மெத்தட் நான் வந்து சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டோ வச்சுட்டு சப்பாத்தி கட்டை பூரிக்கட்டை இருக்குல்ல அதை எடுத்து வச்சு தேய்ச்சிக்கலாம். என்கிட்ட ரோலிங் பண்ணி இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு குக்கீஸ் எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக இருக்கும். உங்களுக்கு பேக் பண்ணி வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குக்கீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம எடுத்துருக்க குக்கீஸை வந்துட்டு கோகோனட் வந்துட்டு இதில் ஒரு 1/2 கப் நான் தனியாக போட்டிருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா மேலே வந்து கோட்டிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு ஆயிலெலாம் எதுவும் அப்ளை பண்ணாமல் நார்மலாக பட்டர் ஷீட் போட்டு நான் ஒவ்வொரு குக்கீஸாக வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு குக்கீஸ்க்கும் இடையில 1 இன்ச் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கோம். அப்படின்னும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் குக்கீஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து கேப் விட்டுக்கிறோம். இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியை வந்து 170 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை வந்து ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20 நிமிஷத்துக்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷனை ஆன் பண்ணிவிட்டு அதே 170 டிகிரிக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். எனக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆனிச்சு. ஒவ்வொரு ஓடிஜியை பொறுத்து ஹீட் வேரியேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கீஸ் ரெடியாக இருந்தது. அழகாக மேலே லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்தளவுக்கு பேக் ஆனால் போதும். நல்லா கூல் டவுன் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எடுத்து வெளியே வச்சதும். கொஞ்சம் ஆற பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகிடும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3/4 மணி நேரத்துலேயே கூட நம்ம செஞ்சிடலாம். இதை செஞ்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.